அன்பினேச உறவுகள் அனைவருக்கும் இனிதான புதன் பரப்பின் மகிழ்வான காலை உற்சாக வணக்கம் வணக்கம் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இந்த நொடி வரைக்கும் எங்கள் எல்லோரையும் பேச அரைக்கத்தின் உட்கார வச்ச கடவுளுக்கும் மறவாத நல்லதென பகிர்ந்து இன்று அனைத்து நல்ல தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் எல்லோருக்கும் தர வாழ்த்துக்களையும் கூறியபடியே இன்று 1ஆம் தேதி செப்டம்பர் அக்டோபர் மாதம் 2025. அதற்குள் ஒரு மாதம் ஓடி அடுத்த மாதம் வந்திருக்கின்றது. எதுவாக இருந்தாலும் கடந்தது போக இனிவரும் காலங்கள் சந்தோஷமாக அமைய மீண்டும் கடவுளிடம் கேட்டபடியே மனமை போலவே நேற்றைய நிகழ்ச்சிகளை அனைத்து நிகழ்ச்சிகளையும் எடுத்து வந்திருந்தார் காற்றில் தாங்கி சிவாஜினி குடும்பத்தினர்கள், அதற்கு முன்பு ஜெயமலஜியின் குடும்பத்தினர்களுக்கும் இந்த வேலை நன்றியை கூறியபடியே இப்பொழுது இன்றைய நாளுக்கான நிகழ்ச்சியுடன் இணைந்து செல்லலாம். வளமை போலவே மும்மத சிந்தனை நேரம் தொடர்ந்து பொறிச்சொல். இன்றைய நாளுக்கான பொறிச்சொல் ஏவல். ஏவல் வந்திருக்கின்றது. ஏவி விட்டுறாதீங்கோ, மற்ற பக்கம் தாங்கோ. ஏவல் ஏவல். அதனை தொடர்ந்து இல்லை, சிந்தனை நேரம் நிறைவடைந்ததும் நாங்கள் யோகாவுடன் இணைந்து செல்வோம். காரையில் செய்வது நல்லது. அதனை தொடர்ந்து நாங்கள் பொறிச்சொல் 10 மணிக்கு குடும்பம் கொலையம். அதற்கு பிறகு எதுவும் இல்லை, நாங்கள் தமிழ் சம்மந்தப்பட்ட விஷயங்களுடன் பேசி கொள்ளலாம், விளையாடி கொள்ளலாம். எல்லாம் இருக்குது, தினக்கவி இருக்குது, எல்லாவற்றையும் இணைத்து கொள்ளலாம். 10 மணி தொகுப்பாளருக்கு நேரத்தை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாத்தையும் செய்து கொள்ளலாம். ஒன்றுக்கு செய்கிறதெல்லாம் செய்துட்டு சரி. நன்றி. தமிழோடு விளையாடலாம், தமிழ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள். நேற்று யானரசன் அவர் கவலைப்பட்டார், தான் மிஸ் பண்ணிட்டேன்ட்டு. சரி, நன்றி. நேரம் இருந்தால் செய்வோம், இல்லாட்டா வேறு விஷயம் பேசிக்கொள்ளலாம். நன்றி. வணக்கம் தமிழக்கா, வாங்குவோம். வணக்கம் பாணி. மும்மத சிந்தனை நேரம் ஆரம்பமாகிறது. ஜானதேசன் அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். இனிய காலை உற்சாக வணக்கம். இந்திய தொகுப்பாளினி தோமில கல்விராஜன் அவர்களுக்கும், பாமுக தொகுப்பாளினி கலைவாணி மோகன் அவர்களுக்கும், அதிபர் நடாமோகன் அவர்களுக்கும், அனைத்து பாமுக அவர்களுக்கும் எனது எங்கணிந்த காலை வணக்கத்தை கிறிஸ்தாசுடன் கூறிக்கொண்டு, இன்றைய மாதம் 1ஆம் தேதி அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி இன்றைய மாதம் எல்லோருக்கும் ஒரு சிறப்பான மாதமாக அமைய வேண்டும் என்று இறையாசுடன் வேண்டிக்கொண்டு, உலக மக்கள் அனைவருக்காகவும், உலக தலைவர்களுக்காகவும், எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தினருக்காகவும், கடும் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்படுகிற மக்களுக்காகவும், இளையோருக்காகவும், வருங்கால சிறார்களின் உடம்பு நலனுக்காகவும், இறந்த ஆத்மாக்களுக்காக நாங்கள் இறை வேண்டுதல் செய்வோம். இன்று பொது காலத்தின் 26ஆம் வாரத்தின் 3ஆம் நாள் புதன்கிழமை. கிறிஸ்தவ நற்சிந்தனை. எனது ஆக்கம் 9017வது ஆக்கமாக. இன்று மறைபரப்புற நாடுகளில் பாதுகாவலியாகிய குழந்தை ஜீசின் சின்ன திரிசம்மாவின் திருநாளை கொண்டாடுகின்றார்கள். மறையறிவிப்பு என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களின் கடமையாகும். அதனை நிறைவேற்ற நாடு கடந்து சென்று சாதனை செய்வதை விட சின்னஞ்சிறிய செயல்களிலே இறைவனின் அன்புக்கு சாட்சியாயிருந்து அவரை மகிமைப்படுத்த முடியும் என்பதை புனித சின்ன திரேசா செய்து காண்பித்தார். பிரான்ஸ் தேசத்தில் உள்ள தனது மடத்தை விட்டு வெளியே வராத இப்புனிதையை புனிதமானவளை மறைபிறப்பு நாடுகளுக்கு பாதுகாவலியாக புனித பிரான்சிஸ் சவேரியாருடன் திருச்சியை நியமித்த நோக்கமும் அதுவே. நற்செய்தி அறிவிப்பதற்கான எனது பங்களிப்பு என்ன? சிறியதைத்தான் என்னால் செய்ய முடிந்தாலும் அதை நிறைவானதாக ஆண்டவருக்கு அளிக்க நாம் முன்வருவோம் என்று செய்து தனது செயல்பாட்டில் இறங்கி பலதுகளையும் செய்து அச்சிஷ்ட பட்டம் பெற்றார். அன்னைக்கு கரங்குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோ. அன்னைக்கு கரங்குவிப்போ, அவள் அன்பை பாடிடுவோ. கன்னிமையில் இறைவன் உரு கொடுத்தார், அந்த முன்னவரின் அன்னை என திகழ்ந்தாள். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தாள், தினம் அவள் புகழினை பாடிடுவோம். அன்னமரி உலகில் வாழ்ந்த வழி நாம் சென்றிடுவோம், அதுவே சிறந்த வழி. நல்வழி நாடிடுவோம், யாவரும் இன்று நம்மளி கண்டிட செய்திடுவோம். அன்னைக்கு கரங்குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம்.
நன்றி வணக்கம் தவமலோ கல்விராஜன் அவர்களே. நன்றி வணக்கம் ஜானதேசன் அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து அண்ணா அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு இனிய காலை பொழுது இணைய செய்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இன்று அக்டோபர் மாதம் 1வது நாளாக இருக்கின்றது. எங்களுக்கு இதுவரை காலம், இந்த கடந்த ஒரு மாத காலமும் எங்களை காத்து வழிநடத்திய இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு, இந்த மாதம் பூராகவும் இறைவனின் கையில் எங்களை ஒப்படைத்து அவர் வழியில் நாங்கள் நடக்க, அவர் எங்களுக்கு செய்யும் நன்மைத்தனங்களுக்கு நன்றி கூறியவளாக இன்று இந்த பாமுகன் தொலைக்காட்சியில் இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் சின்ன குழந்தை திரேசம்மாவின் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, பாமுகம் தொலைக்காட்சியில் கேட்டும் பார்த்தும் கொண்டிருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு, திருப்பாடல் 68 இறைவசனம் 6. தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியின் பேராலே ஆமென். தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார் என்று நீங்கள் பார்த்தீர்களானால், சின்ன குழந்தை திரேசம்மா தனக்கு ஏற்பட்ட நோயினால் தனிமையாகத்தான் அவள் பூட்டின அறைக்குள் வாழ்ந்தார். நாங்கள் இன்று சின்ன குழந்தை திரேசம்மாவை பற்றி நிறைய எங்களுக்கு சொல்ல முடியும். நாங்கள் கேட்டிருக்கின்றோம், வாசித்திருக்கின்றோம். திருப்பலியில் கூடி நற்செய்தியின் போது அவரை பற்றி நிறைய கேட்டிருக்கின்றோம். சின்ன குழந்தை திரேசம்மா சிறு வயதிலேயே தான் ஒதுக்கப்பட்டவளாக இருந்தார். ஏனென்றால் அவளுக்கு ஏற்பட்ட அந்த நோயினால் மட்டும்தான். பூட்டின அறைக்குள் இருந்து கொண்டு மற்றவர்களுக்காக செவிப்பதில் அவள் மிகவும் ஒரு சிறந்த கன்னியாக திகழ்ந்தார். ஒரு முறை நான் கேட்டேன், ஒரு நற்செய்தி பகிர்வின் போது, சின்ன குழந்தை திரேசம்மா செபித்து கொண்டிருக்கும் போது ஒரு கைதிக்கு தூக்கு தண்டனை கிடைத்தது. அந்த தூக்கு தண்டனை எதற்காக கிடைத்தது என்றால், அந்த காலத்தில் ஆண்டவரை அவர் மறுதளித்திருக்கின்றார், ஆண்டவரை விமர்சித்திருக்கின்றார், ஏளனம் செய்திருக்கின்றார். அப்போது அந்த நாட்டு அரசர் அவருக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்கின்றார். இதை கேள்விப்பட்ட குழந்தை திரேசா பூட்டிய அறைக்குள் இருந்தபடி அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரை விசுவசிக்க வேண்டும் என்று அவர் செபித்தார். அப்பொழுது அந்த செபம் இறைவன் காதில் கேட்டது. இறைவன் அவரை மனம் மாற்றினார். அவருக்கு தூக்கு தண்டனை காலம் வந்தது. அன்று நிறைவேறப்பட வேண்டிய தூக்கு தண்டனை போது என்ன விருப்பம் என்று கேட்டபோது, அவர் ஒரு நிமிடம் தனக்கு தரும்படியும் தான் ஒரு செயலை செய்ய வேண்டும் என்றும் கேட்டபோது, அவர்கள் அந்த ஒரு நிமிடம் கொடுத்திருந்தார்கள். ஓடிப்போய் குருவானவர் காலில் விழுந்து நான் இறைவனை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லியதாக நான் இந்த செய்தியை கேட்டிருந்தேன். அப்பொழுது குழந்தை திரேசா வேண்டை கடவுளிடம் கேட்டது, அவருடைய மனமாற்றம் எல்லாமே கடவுளால் நிறைவேறப்பட்டது. அப்ப அந்த நேரம் குழந்தை திரேசா செபித்து கொண்டே கடவுளுக்கு நன்றி சொன்னார். தனித்திருப்போருக்கு கடவுள் உறைவிடம் அமைத்து தருகின்றார். அதே மாதிரித்தான் சின்ன குழந்தை திரேசம்மா தன்னுடைய நோயினால் தனித்திருந்த போதும் இளையோருக்காக சபித்தார் என்று நாங்கள் கேட்கின்றோம். இளையோருக்காக சபித்தார். இந்த உலகில் இளையோர்கள் விசுவாசத்தில், ஆழமான விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று செபித்தார். இறைவன் அதை கேட்டார். விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார்.
கடவுளை பாருங்க, நாங்கள் கடவுளிடம் வேண்டும் போது கடவுள் விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார். அதே போலதான் அந்த சிறை கைதியையும் இறந்ததுக்கு பிறகு கடவுள் நிச்சயமாக அவருக்கு விடுதலை கொடுத்திருப்பார், அவரை வான்வீட்டில் சேர்த்திருப்பார் என்ற அந்த நம்பிக்கை சின்ன குழந்தை திரேசமா போல் நாம பூட்டிய அறைக்குள் இந்த மாதம் முழுவதும் அன்னையின் மாதம் நிச்சயமாக நாங்கள் எங்களுக்கு எவ்வளவோ டிஸ்டர்புகள் இருக்கும், எவ்வளவோ தடுமாற்றங்கள் இருக்கும், நேரமின்மையாக இல்லாமல் இருக்கும். அன்னையை நோக்கி இந்த மாதம் முழுவதும் நாங்கள் அருள் நிறைந்தவளே என்று அவளை கூப்பிட்டு அந்த செபமாலையை பக்தியோடு செய்ய இறைவன் எங்களுக்கு நல்ல விசுவாசத்தையும் குழந்தை திரேசா எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பையும் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த நாளை தந்த இறைவனுக்கு நன்றியை கூறிக்கொண்டு இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அண்ணா பாலமுரளி அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து பாலன் வேலுப்பிள்ளை அவர்கள் உங்கள் சிந்தனையை தாருங்கள். மீண்டும் ஒரு புதிய மாதத்தின் வேளாந்திய காலத்தில் இந்த கிருபைக்காக இயேசப்பாவுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அவனே கடந்த மாதம் முழுவதும் கண்ணின் மணி முழுவதும் நீங்கள் பாதுகாத்து வந்தீங்க ராஜா. இதுக்கு கோடான கோடி நன்றி ராஜா. இந்த மாதம் முழுவதும் பிறகு மாதங்கள் எல்லா மாதங்களில் நீங்கள் கூடவே இருந்து பாதுகாப்பு அனைவரையும் எடுத்தபடி ஜெபிக்கிறேன் ராஜா. அதுக்காக நான் சொந்தப்பனே சோத்திரம் எல்லோரையும் வாசிப்பீங்க பயிர்த்துங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்படியே எங்களை அன்பு சகோதரி தொகுப்பாளனி அன்பு சகோதரி திருமதி சோமன கல்வராஜனுக்கு இனிமையான காலை வணக்கம். அப்படி நலமாக உற்சாகமா இருக்கிறீங்களா? இனிமையான காலை வணக்கம் பாலன். நான் மிகவும் உற்சாகமாக இருக்கிறேன். மிக்க நன்றி. நீங்களும் உற்சாகம் தானே பாலன்? ஓம் சரி, நான் உற்சாகம் சோதரி நன்றி சகோதரி நன்றிகளை சொல்லிக்கொண்டு அப்படியே நன்பி சகோதரர் பாமூர்த்தின் அதிபர்கள் நன்பி சகோதரர் திருவாளர் நடா மோகனுக்கும் மற்றும் நன்பி சகோதரி திருமதி கலைவாணி மோகனுக்கும் மற்றும் கடன் சிறப்புக்கு அனைத்து குடும்ப உறவுகளுக்கும் மற்ற எல்லோருக்கும் இனிமையான கால வணக்கங்களையும் சுவநலங்களையும் விசாரித்தபடி எல்லோருக்கும் சர்வ வல்லவருடைய ஆசீர்வாதங்கள் தினமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அவருடைய நாமத்தில் எல்லா குடும்பங்களையும் மாற்றிக்கொண்டு கண்டிலிருந்து கரவட்டி மேற்கு வேலுப்பிள்ளை பாலன் இன்றைக்கு கிறிஸ்தவ நோயிடக்கம் சௌரி 617 என்று சொல்லிக்கொண்டு வளமை போல பரிசுத்த வேதம் பைபிளிலிருந்து, அதாவது ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் நேற்று பார்த்து நான் 40 வார்த்தைகள் 48 மட்டும் இன்றைக்கு நான் இறைவார்த்தைகள் 48 24 மன்னிக்கோண்டும். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் இறை வார்த்தைகள் 48 58 முடியும். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு சோத்திரம். தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தியை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானாகிய ஆபிரகாமின் தேவனாயிருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். இப்பொழுதும் நீங்களும் என் எஜமானுக்கு தயையும் உண்மையும் உடையவர்களாய் நடக்க மனதுள்ளவர்களானால் எனக்கு சொல்லுங்கள், இல்லை என்றால் அதையும் எனக்கு சொல்லுங்கள். அப்பொழுது நான் வலது புறத்தை ஆகிலும் இடது புறத்தை ஆகிலும் நோக்கி போவேன் என்றார். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. இதோ ரெபேக்காள் உமக்கு முன்பாக இருக்கிறாள். கர்த்தர் சொன்னபடியே அவள் உமது எஜமானுடைய குமாரனுக்கு மனைவியாகும் படிக்கு அவளை அழைத்து கொண்டு போ என்றார்கள். ஆபிரகாமின் ஊழியக்காரர் அவர்கள் வார்த்தைகளை கேட்டபோது தரை மட்டும் குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டார். பின்பு அந்த ஊழியக்காரர் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் எடுத்து ரெபேக்காளுக்கு கொடுத்ததுமன்றி அவளுடைய சகோதரனுக்கும் தாய்க்கும் சில உச்சிதங்களையும் கொடுத்தார். பின்பு அவரும் அவரோடிருந்த மனிதரும் புசித்து குடித்து தங்கினார்கள். காலையிலே எழுந்திருந்து அவர் என் எஜமானிடத்துக்கு என்னை அனுப்பிவிடுங்கள் என்றார். அப்பொழுது அவள் சகோதரனும் அவள் தாயும்
10 நாளாகிலும் பெண் எங்களோடு இருக்கட்டும், பின்பு போகலாம் என்றார்கள். அதற்கு அவர், கர்த்தரின் பிரயாணத்தை வாய்க்க பண்ணியிருக்க நீங்கள் எனக்கு தடை செய்யாதிருங்கள், நான் என் எஜமானிடத்துக்கு போக என்னை அனுப்பிவிட வேண்டும் என்றார். அப்பொழுது அவர்கள் பெண்ணை அழைத்து அவள் வாய் பிறப்பை கேட்போம் என்று சொல்லி ரெபேக்காளை அழைத்து, நீ இந்த மனிதனோடு கூட போகிறாயா என்று கேட்டார்கள். அவள் போகிறேன் என்றாள். தொடர்ச்சி சோழி நாளை தொடரும் சொல்லிக்கொண்டு பாடும். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. சீனாய் மலையினில் இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினில் இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் நீரிந்த வேளையிலே. அல்லேலூயா. ஆத்மதாகம் தீர்க்க வாரும் நீரிந்த வேளையிலே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, இப்போ வாரும், இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. பத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே, பத்மோ தீவினிலே பக்தனை தேற்றினீரே. உம்மையும் தேற்றி ஆற்ற வாரும் நீரிந்த வேளையிலே. உம்மையும் தேற்றி ஆற்ற வாரும் நீரிந்த வேளையிலே. உம்மையும் தேற்றி ஆற்ற வாரும் நீரிந்த வேளையிலே. அன்பான தகப்பனே, மீண்டும் புதிய மாற்றம் சிறுவைக்கா முன்னாடி சொல்லிக்கொண்ட அப்பாவுக்கு தகப்பனே, ஒரு பிள்ளைகள் பிரியான மார்க்கமாக எந்தெந்த வாகனங்களில் சென்று கொண்டிருக்கிறார்களோ, செல்ல இருக்கின்றார்களோ, மற்றும் எந்தெந்த இடங்களில் இருக்கின்றார்களோ எல்லா இடங்களிலும் அப்பாவுடைய பிரச்சனை பாதுகாப்பு தயவு இருக்க ஜெபிக்கிறேன் ராஜா. ஒருவருக்கு கூட ஒரு சிறு விபத்துக்கள், பிறர் மூலம் எந்த விதமான பிரச்சனைகளோ ஆபத்துக்களோ கொள்ளை நோய்களோ அணுகாவிடன் ராஜா. நீங்கள் ஒவ்வொருவரையும் அணு வினாடியும் வேலி அடைத்து பாதுகாப்பு ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்படி என் தினம் நீங்கள் பாதுகாத்து வருகிறமைக்காகவும் இந்த நாளில் பாதுகாப்பாக வழிந்து கொண்டிருப்பதற்காகவும் ஜேசப்பாவுக்கு முன் கூடான கொண்டு சொல்லிக் கொண்டு தகப்பனே. ஆசீர்வதிங்க மற்றும் தகப்பனே, எல்லா குடும்பங்களும் தேவையை தந்தீங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொடுங்க ராஜா. அதுக்காக நன்றி தகப்பனே. மற்றும் தகப்பனே, குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்களுக்கு தடையாயிருக்கிற மனம் மனைவிக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள குடும்ப உறவுகளுக்குள்ள தடைகளாயிருக்கிற பரம்பரையான சாபங்கள், மந்திர சூனிய சேவின கட்டுக்கள் யாவற்றையும் சர்வ வல்லவருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கட்டி அப்புறப்படுத்துகிறேன். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிங்க, தேவையை தந்தீங்க, பாதுகாத்துக் கொடுங்க தகப்பனே. மற்றும் அனைத்து சிறுவர்கள் சிறுமிகளுக்கு நிறைந்த ஞானத்தையும் இல்லை பாதுகாப்பையும் அவருடைய ஆசீர்வதிங்க, எடுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க என்று சொல்லும் தகப்பனே. மற்றும் பாமோத்தின் அதிபர் குடும்பம் கைட்டு செய்யும் சகலவற்றையும் நீங்கள் அவரோட அனுமதி கூடவே இருந்து அந்த தினமும் கூடவே இருந்து அவருடைய ஆசீர்வதித்து 2 மணி எடுத்தோம்னு சொல்லி ஏசப்பா நாமத்தில் ஜெவட்டப்ப எடுத்துக்கொண்டு சௌரி விடப்படுறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம் பாலன் வேலுப்பிள்ளை அவர்களே. உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். அடுத்து நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் உங்கள் சிந்தனையை கேட்கல. நேவிஸ் மன்னிப்போடு அனைவருக்கும் இனிய காலை உற்சாக வணக்கம். திருமதி தவமலர் கல்விராஜன் அவர்களே, அப்படி உற்சாகமாக இருக்கின்றீர்களா? வணக்கம், உற்சாகமா இருக்கிறேன். நீங்களும் அப்படித்தானே? நாங்களும் நலமாக உற்சாகமாக இருக்கின்றோம். பாமுக உறவுகளுக்கும் திருமதி நடாமுகன் வாணிமுகன் அவர்களுக்கும் நற்செய்தி வழங்கியவர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு, இன்று ஒரு புதிய ஒரு மாதத்தில் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி நாங்கள் வந்திருக்கின்றோம். கடந்த மாதத்தில் எங்களை காத்து பராமரித்த இறைவன் இனி வரும் காலங்களிலும் இந்த நாள் முழுவதும் மாதம் முழுவதும் எங்களை பராமரித்து காக்க வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனைகளோடு என்னுடைய நற்சிந்தனை தொடர் என்று 1821 என்றும் கூறிக்கொண்டு, உன்னை நான் நினையாவிடில் என்னா மேல் வாயோடு ஒட்டிக்கொள்வதாக என்கின்றது திருப்பாடல் 137. இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது அதிகாரம் 9 திருவசனங்கள் 57 62 முடிய. இயேசு தம் சீடர்களுடன் வழி நடந்த போது ஒருவர் அவரை நோக்கி, நீர் எங்கே சென்றாலும் நானும் உம்மை பின்பற்றுவேன் என்றார். இயேசு அவரிடம், நரிகளுக்கு பதுங்கு குழிகளும் வானத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மானிட மகனுக்கோ தலை சாய்க்க கூட இடமில்லை என்றார். இயேசு மற்றொருவரை நோக்கி, என்னை பின்பற்றி வாரும் என்றார். அவர், முதலில் நான் போய் என் தந்தையை அடக்கம் செய்துவிட்டு வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை பார்த்து, இறந்தோரை பற்றி கவலை வேண்டாம், அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். நீர் போய் இறையாட்சியை பற்றி அறிவியும் என்றார். வேறொருவரும், ஐயா, உம்மை பின்பற்றுவேன், ஆயினும் முதலில் நான் போய் என் வீட்டில் உள்ளவர்களிடம் விடைபெற்று வர அனுமதியும் என்றார். இயேசு அவரை நோக்கி, கலப்பையில் கை வைத்தபின் திரும்பி பார்ப்பவரெவரும் இறையாட்சிக்கு உட்பட தகுதி உள்ளவர் அல்ல என்றார். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக, நரிகளுக்கு பதுங்குகுழிகளும் பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, ஆனால் மருமகனுக்கோ தலை சாய்க்கக்கூட இடமில்லை என்று தம்மை பின்தொடர விரும்பியவர்களிடம் கூறுகின்றார் இயேசு. இயற்கையை படைத்த இறைவன் உயிரினங்கள் வாழ தேவையானவற்றை அளிக்கின்றார். ஆனால் இயேசுவுக்கோ குடியிருக்க வீடு என்று ஒன்று இருக்கவில்லை. இடம் விட்டு இடம் பெயர்ந்து செல்லும் ஒரு நாடோடி போதகராக அவர் வாழ்ந்தார். இறையளத்தல் என்பது உலக இன்பங்களையெல்லாம் ஒரு சேர அனுபவிப்பதல்ல, மாறாக எல்லாவற்றையும் துறந்து வாழ்வதே உண்மையான அழைத்தல். இயேசு இன்றைய நற்செய்தி இருவர் அவரை பின் செல்ல விரும்புவதாக சொல்கின்றனர். இயேசு நம்மை அழைத்தாலும் அல்லது இயேசுவை நாம பின்பற்ற விரும்பினாலும் ஒரு சில சவால்களையும் சங்கடங்களையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். முதலில் நம்மை பற்றியோ நம்மவரை பற்றியோ கவலைப்படக்கூடாது. அடுத்து ஓய்வு எடுக்கக்கூட நேரமில்லாத அளவுக்கு பணி செய்ய வேண்டி இருக்கும். எந்த துன்பம் வந்தாலும் தாங்கிக் கொள்ள வேண்டும். அதோடு நிலைத்து நிற்கவும் உறுதியான உள்ளத்தோடு லட்சிய வாழ்வு வாழவும் தயாராக இருப்பது அவசியம். எனவே உணர்ச்சிகளுக்கோ உறவுகளுக்கோ முதலிடம் கொடுப்பவர்கள் உண்மை சீடர்களாக இருக்க இயலாது. அனைத்தையும் துறந்து எதையும் தாங்கிக் கொள்ளும் உள்ளத்தை உடையவராக இருப்பவர்கள் மட்டுமே உண்மையான சீடர்களாக வாழ முடியும். இன்று நாங்கள் குழந்தை இயேசுவின் புனித சின்ன தெரேசாவை நினைவு கூர்ந்து திருச்சபையுடன் இணைந்து நாங்கள் அவருடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இவர் 1890 கார்மல் சபையில் சேர்ந்தார். 9 ஆண்டுகளாக துறவியாய் வாழ்ந்தார். அன்புக்கு சிறந்த பதில் அன்பே என்னும் தத்துவம் கொண்ட இவர் சுயசரிதை எழுதியுள்ளார். விண்ணிலிருந்து புதுமைகள் செய்வேன், ரோஜா மலர் மாறி பொழிவேன் என்றார். 1897 அவர் பிறந்தார் என்று அவருடைய சரிதை கூறுகின்றது. இன்றைய நற்செய்தியிலும் ஒரு நற்செய்தியில் இயேசு கூறுவார், சிறு குழந்தைகளைப் போல் நீங்கள் மாறாவிடில் விண்ணரகத்தில் நீங்கள் புக முடியாது என்று இயேசு கூறுவார். சிறு பிள்ளைகள் சூதும் வாதும் இல்லாதவர்கள், எளிமையும் தூய்மையும் கொண்டவர்கள், மகிழ்வும் நிறைவும் உள்ளவர்கள், குழந்தைகளின் உள்ளமும் எண்ணமும் கொண்டவர்களாக வாழ நாமும் அழைக்கப்படுகின்றோம். ஏனெனில்
குழந்தையும் தெய்வமும் குணத்தாலும் மனத்தாலும் ஒன்று. குழந்தைகள் எப்போதும் பெற்றோர்களை சார்ந்தும் அவர்களோடு இணைந்தும் வாழ்வதால் அவர்களுக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் கிடைக்கின்றது. நாமும் குழந்தையுள்ளம் கொண்டு இறைவனை சார்ந்தும் அவரோடு இணைந்தும் வாழ்ந்து இறை பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பெற்று மகிழ்வோம் என்று கூறிக்கொண்டு பாடல் ஒன்று தருகின்றது. அகிலம் படைத்த ஆண்டவரே அனைத்தையும் தருகின்றோ, ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோ. தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம் இதயத்தில் துடிப்பு இருக்கும் வரை. தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம் இதயத்தில் துடிப்பு இருக்கும் வரை. அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோ. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் விளைச்சலை தருகின்றோ. பாலை போன்ற எங்கள் மனதின் வறட்சியை தருகின்றோ. நிறைவாய் கொடுத்தால் நிறைவாய் கிடைக்கும் என்பதை நம்புகின்றோ. நிறைவாய் கொடுத்தால் நிறைவாய் கிடைக்கும் என்பதை நம்புகின்றோ. அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோ. கதிரவன் ஒளி போல் கடலின் வளம் போல் நிறைகளை தருகின்றோ. இருள் போல் எங்கள் இதயத்தில் இருக்கும் குறைகளை தருகின்றோ. கதிரவன் ஒளி போல் கடலின் வளம் போல் நிறைகளை தருகின்றோ. இருள் போல் எங்கள் இதயத்தில் இருக்கும் குறைகளை தருகின்றோ. நல்லது கொடுத்தால் நல்லது கிடைக்கும் என்பதை நம்புகின்றோ. நல்லது கொடுத்தால் நல்லது கிடைக்கும் என்பதை நம்புகின்றோ. அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோ. ஆற்றல் நிறைந்த அகிலவனே அனைத்தையும் தருகின்றோ. தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம் இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. தருவோம் தருவோம் தந்து கொண்டிருப்போம் இதயத்தின் துடிப்பு இருக்கும் வரை. அகிலம் படைத்த ஆண்டவனே அனைத்தையும் தருகின்றோ என்று வேண்டிக்கொண்டு இந்த அதிகாலை வேளையிலே இந்த வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்றது. எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர வேண்டும். எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாக மகிழ்வாக வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு வேண்டுதல் கேட்கும் இறைவன் எங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கேட்பார். எங்கள் மனதில் உள்ள துன்பங்கள் துயரங்கள் அனைத்தையும் நாங்கள் இறைவனிடம் ஒப்புக் கொடுப்போம். அவர் எல்லோருக்கும் நல்ல வழிகாட்டி தமது அன்பு கரத்தால் எங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இந்த மாதத்தில் முதலாம் நாளில் இறைவனின் வேண்டுதலோடு நாங்கள் என்றுமே இணைந்திருப்போம். நாங்கள் கேட்பது கிடைக்கும் என்ற அந்த நம்பிக்கையோடு எல்லோரும் நலமாக வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு பாமுகத்தையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும். இன்று வீட்டு பூசை செய்யும் அன்பு சகோதரிகள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு அன்போடு விடைபெறுகிறேன். திருமதி தவற கல்விராஜன் அவர்களே, வாணிமோகன் அவர்களையும் அன்பாக வரவேற்றபடி நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அவர்களே, உங்கள் சிந்தனைக்கு வாழ்த்துக்கள். இன்றைய கிறிஸ்தவ சிந்தனை வந்த ஜான் எடிசன் அவர்கள், பாலன் வீடு பிள்ளை அவர்கள், நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் அனைவருக்கும் வாழ்த்து கூறியபடி வாணி தொடருங்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி, பக்கமான வணக்கம். பொது சிந்தனையை தாங்கோ.
மானிய காணையில மாணி வருவா, சற்று நேரத்தில் காட்சி தருவா. எல்லாரும் இதுக்கு ரெடி ஆகுங்கோ, இதுக்கு யோகாக்கு. அதுக்கு பிறகு பொறிச்சொல்லுக்குள்ளே போவோம். யோகா இருக்கு, பிறகு பொறிச்சொல்லுக்குள்ளே போமா. யோகா 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 பக்கத்து யோக மக்கா இல்லை யோகா. எனக்கு எனக்கு ஒரு சிந்தனை எனக்கு அப்புறம் ஒரு சிந்தனை என்னன்னா, நல்ல நித்திரையில தொலைபேசிகள் வந்திருக்குவானே ஒன்றையும் கவனிக்கல. நல்ல நித்திரை இல்லை, அப்போ கூடாத நித்திரையில் தொலைபேசி வர இல்லையோ. கூடாத நித்திரையில முடிப்பு வரும். நல்ல நித்திரை நல்ல நித்திரையில் உங்களுக்கு தொலைபேசி வந்ததா? ஆமா. ஆனா கொஞ்சம் நேரம் சென்றுதான் நிரம்பினேன் நான். எப்படி சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க. தொலைபேசி வாணி வந்திருக்குது, ஆனால் அந்த நேரம் நல்ல நித்திரை ஆயிட்டேன். சரி, அப்படி சொன்னா சரி. ஆகவே அது கவலையில புடையாண்டு நினைக்கிறேன். காலமா வெளில நான் எழும்புறேன். நான் 6 மணிக்கு, இன்று 8 மணிக்கு தான் எழும்பினேன். அது பரவாயில்ல தானே, நித்திரை அது நல்லது தானே. நித்திரை இல்லைன்றாலே நீங்கள் நித்திரை ஒன்றுட்டேன்றாள்றீங்க. அதுக்கும் சரிதான். அது பிரச்சனை இல்லை. இதில் என்ன இருக்குது, சில நேரம் கூடும் குறையும் நித்திரைகள். உடல் அசதியண்டா கூடுதலாக நித்திரை இருக்கு. நேற்று கொஞ்சம் நடந்தது, அப்போ அதனால் இருக்கலாம். எவ்வளோக்கு நடக்கிறோமோ அவ்வளோக்கு உண்மையில உடல் களைப்பாகும். களைப்பாக வர நித்திரை வரும். அதுதான் என்னது சிந்தனை, வேறு ஒன்றும் தெரியல. களைப்பாக நடந்தால் நல்ல நித்திரை வரும். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ரஜினிக்கு காலை வணக்கம், செல்வக்காக்கு காலை வணக்கம். இனிய ஹலிட்சாமன் வணக்கம். அன்னைக்கு இனி ஹலிட்சாமன் வணக்கம் எல்லோருக்கும். எனக்கும் ஒரு சிந்தனை வந்துச்சு. அன்னைக்கு நேற்று கோயிலுக்கு போயிருந்தேன் நான். அப்போ கோயிலுக்கு போகும்போது 3 குட்டி பிள்ளை, 3 பெண்ணுடைய ஒரு பாடலுக்கு சரஸ்வதி பூசுதானே, சரஸ்வதி மாதிரி வெளிக்கிட்டு வந்து பாடலுக்கு ஒரு நடனம் தந்திருந்தார்கள். அவர்களுக்கு அந்த வாழ்த்துக்கள் சொல்லும்போது அவ்வளோ சந்தோஷப்பட்டுச்சுமா. இந்த ஆடும்போது பற்கள் தெரியவே இல்லை, சிரிக்கவே இல்லைன்னு சொல்லலாம். நான் அழகான அந்த அழகா வெளிக்கிட்டு அபிநயம் எல்லாம் செய்து நல்லா இருந்தா ஆனா பற்கள் தெரியல. சொல்லும் போது அவ்வளவு முகத்துல சந்தோஷம். பாடங்களே நீங்க சொல்லியிருக்கலாம், வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்டா. உண்மையிலே டான்ஸ் பண்ணக்கல சிரிக்கிறேன்னு பல்ல காட்டி சிரிக்கிறேன்ல, அந்த அபிநயத்தோட சிரிக்கிறேன்னு சொல்றேன். ஆனால் அந்த சிரிச்ச மாதிரியே செய்யல. வாழ்த்து சொல்லும் போது அந்த பற்களே தெரிஞ்சு ரொம்ப நல்லா ஆடினீங்க. அன்னைக்கு முதல் மேடையண்டு. அவர் ஒரு புது ஆசிரியர். விரைவில் முற்றத்திமலர்கள்லாம் தோன்றலாம். நிச்சயமாக நாங்கள் எல்லாரும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். நானும் கேட்டிருந்தேன். அவ்வளவு அழகா பழக்கியிருந்தார். குட்டி பெண்கள் அழகா இருந்தது. அப்போ அந்த வாழ்த்து சொல்லும் போதுதான் ஒருவர் சிரிக்கிறார்ன்றது உண்மைதான் நினைக்கிறேன். இல்லைன்னா ஆடிட்டே போயிருப்போம். ஒரு தினம் சொல்லாடி அப்படியே சொந்து போய்தோ நாங்கள் செய்த தட்டு கொடுத்து வாழ்த்த மாட்டேன். ஆனால் எனக்கு பெரிய மகிழ்ச்சியா இருந்தது அந்த அவர்களுடைய சிரிப்பை பார்க்கும்போது. அது எனக்கு மனசுல வந்திருந்தது. உங்களிடம் பகிர்ந்து கொண்டேன். நன்றி. நன்றி சொல்லி அக்கா. வணக்கம். வணக்கம் மணி. வணக்கம். விபூதி எல்லாம் அடிச்சு அந்த மாதிரி சாமியாரா வந்துருக்கீங்க. தர்ஷினி, நீ உண்டாக்கி இப்ப நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னோன்னு உண்மையா நான் உடம்பு கொஞ்சம் சோர்வா இருக்கிற மாதிரியே ஒரு நாங்களாவே நினைக்கிற மாதிரி இருக்குது போல இருக்குது. அதனால கொஞ்சம் உஷார் குடும்பம் போட்டு நான் வந்து இணைஞ்சிட்டேன். சரி, நல்லது. வீட்டு புதுசாக ஒரு பாடல் நாங்களே எங்களை கொஞ்சம் சோர்வா நினைச்சு கொள்றோம். நினைக்கிறதண்டு இல்ல, அது அது நினைக்கிறதண்டு இல்ல, அது உடம்புல ஒன்று வரைக்கலாம் நினைக்கிறேன். தினம் நேற்றும் டாக்டர்கிட்ட போ அந்த பிளட் கொடுத்ததாண்டாக்கி அது பழையபடி திரும்பியும் கொஞ்சம் பிரச்சனை. இந்த டயபெட்டிஸ் இருக்கிறதால விட்டமின் டி குறைஞ்சு இது சீரியானது கூடிட்டு இருக்கு. டேப்லெட் எடுக்க நீங்க விட்டமின் டி விளங்கல. விட்டமின் டேப்லெட் எடுக்கிறீங்களா? குளிச்சு எடுக்கிறீங்களா? விட்டமின் டி இல்ல எடுக்கிற இல்லையா? நான் எடுக்கிறேன் இல்ல. இல்ல நான் எடுக்கிறேன் இல்ல. ஒரு காலம் நான் விட்டமின் டி எடுக்கிறேன் இல்ல. அவங்க கொஞ்ச நாளைக்கு எடுத்து பாருங்கள. அதான் எடுக்க சொல்லி நேற்று துண்டு தந்தவ. பிறகு எங்களை வீட்டுல கணவர் எடுக்கிறவர் அதால அவருக்கு குடிக்க வாங்கின அந்த மீனெண்ணெய் குளிசையிலே ஏண்டி இருக்குல்ல. ஆமா ஆமா, அதை எடுத்துக்கினா நல்லா. எங்களுக்கு டாக்டர் வந்திருக்கா. நாங்க மாதத்துல ஒருக்கா அந்த போல் இருக்குன்னா சின்ன 10 பக்கத்தால உடைச்சு தண்ணிக்குள்ள ஊற்றி குடிக்கிறது தெரியுமா? இந்த டியூப் மாதிரி இருக்கும் 2 பக்கத்தாலையும். அது உடைச்சு தண்ணிக்குள்ள விட்டு ஒரு மாசத்துல ஒருக்கா
அந்த விட்டமின் சி குடிக்கிறது ஏன் தண்ணிக்குள்ள விட்டு அதோட அவ்வளோங்க அது கூடாதாமா? அது பானி மாதிரி அந்த இது மாதிரி அந்த தண்ணிக்குள்ள விட்டு தான் குடிக்கணும். வாய்க்குள்ள தண்ணியை ஊத்த இயலாது. ஓகே ஓகே. அது சும்மா தண்ணிக்குள்ள விட்டு கொஞ்சம் டேப்லெட் கரைச்சி தான் தான். சும்மா பாணி, நான் ஒரு டேப்லெட் பொது சிந்தனை உங்களிடம் கேட்கலாமா? கொஞ்சம் செல்வியக்கா முடிச்சிட்டு சரி. சரியா சொல்லுங்க செல்வியக்கா. பிறகு இல்ல அது அந்த இதால பிறகு திருப்பி பிளட் செக் பண்ணணும்னு திருப்பி துண்டு வந்து கிடக்குது. என்ன செய்யறேன்னு தெரியாம கிடக்குது. திருப்பி 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 போய் போய் குத்துறதும் தண்டுறதும் கூடுது குறையுது லெவலுக்கு வருது. ஒருக்கா சரி என்று சொல்ற உண்டு கொலஸ்ட்ரால் ஓகேயா இருந்தா இது கூட இருக்கு. அது என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க முடியாத மாதிரி மாறி மாறி கூப்பிட்டு 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 குத்துறதும் கொடுக்குறோம். போன இடமே அதான் அடிக்கடி கொடுத்து பாருங்க. அதான் கேட்குறேன் நான். அதுக்குள்ளேயே போயிடும் சத்தெல்லாம். ஆனா சரியான அவசரத்தை சொன்னா கண்ணும் பிரச்சனையா கிடக்குதுன்னு சொல்லி அந்த இதை செக் பண்ணுன்னா அவங்க அந்த டயபெட்டிஸ் இதாலதான் கண்ணும் பிரச்சனையா கிடக்குது. அது நேற்று நியூஸ் பார்த்திருப்பீங்க. நான் வாசிக்க சரியான கஷ்டமா கிடக்குவான். இப்படி பூந்துதான் வாசிக்க வேண்டிய கிடக்கு. எவ்வளவு இருக்குது உங்களுக்கு நியாயமான தூரத்துல இருக்கு வாசிப்பேன். செல்வி, உங்களுக்கு எவ்வளவு ரத்தத்தின் அளவு இருக்குது அன்னளவாக? கூட கூடுறது எவ்வளவு இருக்கு, கூடுறது எவ்வளவு இருக்கு, குறையறது எவ்வளவு இருக்கு? சுகரா கேக்குறீங்க? சுகர் 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 வந்து 6,5 நின்றது 6,3 வந்து வருது. ஒருக்கா 7. பரவாயில்ல உங்களுக்கு 7 சரி 7 தான் அந்த மேக்ஸிமம். அது சூப்பர் தான். 6 7 பரவாயில்ல. உங்களுக்கு 7 8க்கு வருது. எங்களுக்கு 8 9 நேற்று 8,1 அப்படி 8 அது பரவாயில்ல, அது பரவாயில்ல. அது கூடாது. 7 நோமல் 8 கூடாதுதான். அது கொஞ்சம் அளவா இருக்கணும். குறைக்கணும். நல்லா நடக்க சொல்லி சொன்னாங்க. நிறைய தண்ணி குடிக்கண்டு. நான் சொன்னேன் நான் தண்ணி நிறைய குடிக்கிறேன். நான் அப்ப இதுதான் அந்த பிளட் டெஸ்ட் பண்ற இது வாணிமோ வந்து பாருங்க. அப்ப கேட்டுச்சு நம்ம என்னண்டா வாணி கிழமைக்கு ஒருக்கா ஒரு ஊசி போட்டு பாரு. நாக்கு சில டேப்லெட் வந்து இல்ல அதுக்குள்ள போகாதீங்க. அவர்கள் தங்கட சொல்லி போட்டேன். நான் சொல்லி போட்டேன். நான் எனக்கு சும்மா அந்த கையில ஊத்துறதுனாலே பயம். இல்ல அதாண்டி இல்ல வாணிமோகன், அது இந்த டேப்லெட்டை விட இன்ஜெக்ஷன் தானே குயிக்கா வேலை செய்யும் சொல்லி சொல்லினா. நாங்கள்லாம் இன்சுலின் போடுறது 4 முறை இன்சுலின் போடுறத சில பேர் அத நர்ஸ் சொல்லி இருந்தா இன்சுலின் போடுறத எல்லாரும் பயப்படினோம். அது டேப்லெட்டை விட அது நல்ல நல்லது. நான் 4 முறை குத்துறதே, காலமும் மத்தியானம் பின்னரம் இரவு. அப்படியாண்டு இல்ல எல்லாம் தங்கட வருமானத்துக்கு தான் செய்யறது. சும்மா கூட போய் கட்டி போட்டு நல்லதண்டு இல்ல நாங்களா கண்ட்ரோல் கொண்டு வரணும். அதான் நான் சொன்னேன் கூட நடக்கிறேன்னு சொன்னேன் மேடம். நடக்கிறேன் நான் தானே. அப்ப நான் சொன்னேன் நான் நடக்கிறேன் கூட. தம்பிய போயக்களை தம்பி சொல்லி கொண்டு போவ. தம்பி சொல்லிக்குது இப்படிய மத்தியானத்துக்கு பிறகு 2-3 ரவுண்டு ஒரு 3 ரவுண்ட். நீங்க பைக் எல்லாம் ஓடுறீங்க தானே, அது எவ்வளவு எக்ஸசைஸ். அதத்தான் கவனமா போங்க என்றால் தெரியாது. எப்ப இந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியாத மாதிரி கிடக்கும். தனியா போகாதீங்க, யாரோடையும் சேர்ந்து ஒரு ஆளோட போங்க. இல்ல இந்த தம்பி கூட என்னோட வாரவர் நடக்க சனி ஞாயிறு நாங்கள் பார்க்கல நடக்கிறோம். நாங்கள் மற்றவங்கள நான் சிலவள்ள சனி நேற்றெல்லாம் 2 தரம் கீழே சுத்தி நடந்தேன். கார்போஹைட்ரேட் உணவுகளை குறைங்கோ, சோத்தை குறைங்கோ, கார்போஹைட்ரேட் உணவுகளை கிழங்கு வகைகளை சாப்பிடாதீங்கோ, சீனியை குறைங்கோ, நோமலுக்கு வரும். ஆடு மாடுகள் இருக்கும். ஏன் ஆடு மாடுகள் மாதிரி சாப்பிடணும்? மரக்கறி அவிச்சு போட்டு சாப்பிடலாம் தானே. மரக்கறியில அவிச்சு போட்டு சாப்பிடலாம், இறைச்சி சாப்பிடலாம், மீன் சாப்பிடலாம், அதுகள் சாப்பிட விடாமனு சொல்லி கார்போஹைட்ரேட் சோத்தை குறைச்சு அது சரியான ஸ்டார்ட். மற்ற ஒமேகான்னு சொல்லி 3 அணுகளுங்கோ ஏண்டி இருக்கு. அது கட்டாயம் பாவிக்கணும் பொதுவாக எல்லாரும். வாணிமோகன், இதுதான் நான் மீனக்குள் சேர்ந்த 7 சீசன் சொல்லி ஒமேகா 3 இது பேருந்து இப்ப அன்றைக்கு போயிட்டு பண்ணி கொண்டு லிவர் ஈரல் என்னதான் நீ அது அப்படியாண்டா லிவர் என்னக்குல்ல
வாணி இப்ப விரதம் என்று சொல்லி போட்டு பாருங்க, ஒரு tablet குளிசைய இதுல வந்து குடிக்கிறோம், அது ஒரு பிரச்சனை இல்லை. இது இல்ல, oily உண்மைதான், ஆ என்ன, இருக்கும். அவ்வளவுதான். இதை சும்மா அப்படி போடுறது தானே. ஆனா ஒயிலா குடிக்கல, அது கஷ்டம். அதான் வெயில் ஒயிலா குடிக்கலாம் மனம். குடிச்சானே, என்னத்த குடிச்சானே. இந்த எங்களுக்கு வீட்டுல சின்ன எங்களுக்கு வீட்டுல ஒரு கரண்டி இல்ல இல்ல, அவர் என்ன சொல்றாருண்டா செல்வி அக்கா, நாங்க நவராத்திரி என்ன பிரதம் பண்றோம், இந்த இது மீனெண்ணெய் கிழிச்ச குடிக்கிறோம் தானே, அது மீன் தானே என்று சொல்ற உண்மைதான். இந்த விரதங்கள் எல்லாம் அது ஏற்படுத்தினது நாங்கள் தானே. விரதம் நாக்கள பாவிக்கலாம் தானே, ஆனா வாணி நான் விரதம் முடிய பாவிக்கலாம் தானே. நான் சின்னன்ல வாணி எங்கட மகனுக்கு குடுக்குறேன். நான் சின்னன்ல அந்த மீனெண்ணெய் டேப்லெட் அது ஒரு சின்ன டேப்லெட்டை அது அது குடுக்குறேன்னா அது குடிச்சு கொஞ்ச காலத்துக்கு பிறகு எனக்கு ஒரு 3 வயசு அப்படி வர கூட கால் வந்து அந்த எக்ஸிமா மாதிரி ஊத்துண்ட துவங்கிட்டு கடிச்சு இப்ப பிராண்டி இருக்குதாக்கும் அது இதாண்டா இப்ப கொண்டே காட்டுன்றத சொன்னேன். பிறகு நான் அது பிறகு கொடுக்குறேன். என்ன சொன்னது, அது ஒத்து வரலண்டா. அது அவருக்கு ஒத்து வரையில அந்த டேப்லெட், மீனெண்ணெய் டேப்லெட். அது வேற விதமா அவருக்கு அப்படியே முதலே இது காரணம் இல்லாம டாக்டர் சொல்லிச்சு நான் கொடுக்க வேண்டாம், நான் அது பிறகு கொடுக்கிறேன். ஆனா அது பிறகு ஒரு கிழமையும் இல்ல வாணி, அப்படியே இதான் இருக்குது. விட்டமின்ஸ் பாவிக்கிறதால ஒரு வருத்த பக்க விளைவுகள் ஒன்றும் வராது, பக்க விளைவுகள் வராது. அது சில வழியில வாணி அவருக்கு சின்ன வேற அந்த எறும்புகளும் கடிச்சது. சரியா, எறும்புகள் கடிச்சிருக்கு, சுவத்த எறும்பு இருக்கு, அதுதான் அது கடிச்சது. அது கையில போட்டு இருந்த காப்ப வாழை மரத்துக்குள்ள சாட்டது. இல்ல எங்கட சகோதரி அவ பாத்திரம் கழுவி கொண்டு இருந்தவ, பின்ன இவர் சின்ன நடந்து போய் அப்போ ஒரு 1.5 வயசு 2 வயசுக்குள்ள இருக்கு. நம்ம நடந்து போய் அவவோட பார்த்து கொண்டுட்டு கையில இந்த காப்பை கலட்டி சாட்டு போட்டு வந்துட்டேன். அப்ப அந்த சிவப்பு எறும்பு அதுல இருந்து கடிச்சு போடுது. அப்ப அது அதுதான் அது எறும்பு கடிச்சா அந்த சொரிஞ்சு மிக விஷம் பட்டா சும்மாவே சொரிஞ்சு பாருங்க, கடிக்கிற நேரம் சொரிஞ்சு. அது நினைக்கிறேன் விஷமான எறும்புகளாக இருக்கும். என்ன உங்களோட இந்த கையின் மிக விஷயம்தான் அது விஷம், கையில இருக்கிற விஷம் தான் எறும்பு அடிக்கிறதால அது. சரியா, ஆனா ஏதோ கேட்க நினைச்சுங்க, கேளுங்க. அண்ணா அவர்களே வணக்கம். கேட்கணும் மாட்டார், கேளுங்க. நாங்கள் யோகாக்குள்ள போவோம், அதுக்கு பிறகு என்னை பண்ணிட்டு நிக்கிறா போல இருக்கு. அண்ணா அவர்கள் நீங்க மியூட்ல நிக்கிறீங்க. 10 மணிக்கு சொல்லுங்க. இல்ல மியூட்டுக்கு விட்டுட்டீங்க திரும்ப. டபுள் கிளிக் பண்ணி. வணக்கம், திரும்ப மியூட்டுக்கு போயிட்டக்கா உங்களோட. இப்ப கேக்குதா? இப்ப சார் இல்ல, ஒவ்வொரு திருநாள் ஒவ்வொரு பெருநாளாக இருக்கிறது. இந்து சமயம் முறைப்படிய உள்ள பெருநாளாக இருந்தால் சரி, நோமலான ஒரு பூசி என்றாலும் சரி, ஏன் நீங்கள் சாப்பாடு நிறைய செய்யறீங்க? இப்ப பொங்கல் அது என்னத்துக்குன்றது எனக்கு அது நெடுகவும் ஒரு கேள்வியா இருந்தது, அதுதான் கேட்டேன். நான் சொல்லட்டா, இனிப்பா விரும்புறதா சரஸ்வதி லக்ஷ்மியா 3 பேரும் இனிப்பை விரும்பக்கூடியவர்களாம். என்னுடைய இனிப்பான வாழ்க்கை வரணும் என்று சொல்லி இனிப்பை செய்து கொடுக்கிறதா வைக்கிறதா. ஆனா இல்லையே, இல்ல முதல் 3 நாள் துர்க்கை அம்மன் அவருக்கு காரமான உணவுகளாம் படைக்கிறதா. சரியா, அவருக்கு காரமான உணவுகள். பிறகு 2வது லக்ஷ்மி அம்மையாருக்கு, அது நீங்க 3ஐயும் சேர்த்து செய்யலாம். பிறகு 3வது சரஸ்வதி தேவியாருக்கு கடலை அவல் அது எல்லாத்தையும் சேர்த்து சுண்டல் எல்லாம் சேர்த்து வைக்கிறது தான் அது. அது ஏன் நிறைய செய்கிறீங்கன்னு சொன்னால், சிலர் பாலையும் காய்ச்சி வச்சுட்டு கும்பிட வேணும். அவங்க இதுகளை பொறுத்து அது கட்டாயம் மட்டும் சொல்லலை, கடவுளும் சொல்லலை, நாங்கள் போடுறதுக்கு தான். இப்போ இரவில் இரவு சாப்பாடு ஆயிரும். அது இப்போ ஒரு புட்டோ இடியப்பமோ புட்டோ கேட்காது. அது நீங்கள் கேட்கலாம், இந்த நாள்லாம் அது செய்யலாமான்ட்டு. உண்மையிலே நீங்கள் நினைச்சோம்னாலும் செய்யலாம்.
இது ஒவ்வொன்று வரைக்கலாம் எங்களுக்கு அது செய்கிறோம். அப்போ அது இப்போ இரவுக்கு இப்போ வீட்டு பூசை எண்ணெய்க்குள்ள கட்டாயம் ஒரு கடலை செய்வோம், ஒரு உளுந்து வடையை செய்வோம், ஒரு பாயசமோ அல்லது பொங்கல் செய்வோம், ஏதோ ஒன்று செய்வோம். அப்போ அது மூண்டையும் சாப்பிட பழத்தோட இரவு நேரம் சாப்பிட போயிடும். ஆனால் அப்போ இப்போ 2 எல்லாம் ஒன்றை குறைச்சா உண்டு. இப்போ வடையில் எண்ணெய் இருக்குது, பொங்கலில் இனிப்பு இருக்குது. இனிப்பு சாப்பாடு செய்கிறோம் கேட்குறான். அவன் நிறைய சாப்பாடு அதுவும் மற்றாக்களை பகிர்ந்து கொடுக்கறது நிறைய. இப்ப ஊர்ல இன்னைக்குல அது அக்கா நான் சொல்றது நிறைய வந்து புக்க வடை அவல் மோதகம் இல்ல, அது சொல்றதை தவிரக்கா எல்லாரும் அப்படி செய்யறே இல்ல. இப்ப வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்வேன். இப்ப வேலையை போறவர்கள் 8 மணி 10 மணிக்கு வந்து ஒன்றும் செய்யல, அது ஒரு பழத்தை வச்சுட்டு கும்பிடுறது. கிறிஸ்துமஸ் நியூ இயருக்கு கேக் அடிச்சு பலகாரங்கள் செய்கிறேன் இல்லையா? நீங்களும் சாப்பிட்டு மற்றாக்களும் பகிர்ந்து கொடுக்குறீங்க தானே. கிறிஸ்துமஸ் தொடங்கி நியூ இயர் மட்டும் வீட்டு ஆக்கள் வந்து கொண்டே இருப்பினான். அப்ப அவர்களுக்கு கொடுக்கறதுக்காண்டியும் செய்யறதில்ல. நான் கேட்ட கேள்வி வேற நீங்க சொல்றேன். ஏன் நான் கேட்டேன்னா, இப்ப ஒரு 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 கேசரி பூசைன்னு சொன்னா ஒரு இனிப்பு பிடிச்சதுன்னா அந்த ஒரு இனிப்பை செய்யாமல் என்ன காரணத்துக்காக நிறைய வெரைட்டி செய்வீங்க. அதைத்தான் எங்களோட மனத்து திருப்திக்கு செய்யறோம். அப்ப நான் ஆற்றி ஒரு பேச்சுல இப்ப நாங்கள் அனாவர்களே இப்ப ஒரு அவலை செய்தாலும் எங்களுக்கு கடவுள் வந்து சொல்லல, நீ எங்களுக்கு தனியா உண்டுதானே எனக்கு படைச்சிருக்கிறாரு. ஒரு சுண்டலை நாங்கள் அதே நேரம் இனிப்பில்லாமல் சுண்டலை செய்து வந்தாலும் கடவுள் சொல்ல போறது இல்லை. ஆனா நாங்கள் எங்கட மன திருப்திக்கு உண்டு அப்படி நாங்கள் தான் செய்து வைக்கிறது போட்டு நாங்கள் சாப்பிடுறோம். ஒழிய பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவர்களுக்கும் பயந்து கொடுத்து அதை நாங்கள் இப்ப பக்கத்துல குடுக்கல, இப்ப குக்கிய தனியா கொடுக்க மாட்டோம். அப்ப அதுக்காக வாழைப்பழம் முண்டை வச்சு கொடுக்குறோம். ஆனால் இந்த பதில் வேறொரு ஆள் தான் கேட்கும் போது அப்படி வரவில்லை. அதனாலதான் நான் சொல்லி பாக்குறேன். இது அந்த ஒரு இடத்துல பேசக்க ஒரு கதைச்சார், பெரிய கூட்டம் மாதிரி தான் அது. சரஸ்வதி பூசைன்ற இது என்னன்னா, இந்த சின்ன பிள்ளைகள் எல்லாரையும் வரவழைக்கணும்ன்றதுக்காக அந்த சாப்பாட்டு அதுகளை வைக்கிறதுன்னு சொல்லி. சின்ன பிள்ளைகள் இல்லாத இடத்துல யாரும் வரவழைக்கிறோம். எந்த சின்ன பிள்ளைகள் உள்ள ஒரு கூட்டத்துல எல்லாருக்கும் பிள்ளைகள் இல்லைன்னு இல்லை தானே, படிக்கிற பிள்ளைகள் அது இது அது கூட்டத்துல சரி. அப்ப வீடுகள்ல அத வீடுகள்ல பின்பற்றிட்டீங்க, அது சரி. அப்படி ஆனா மற்றது கடவுளுக்கா உப்பு போடக்கூடாது, உப்பு போடாம தானே செய்யவும். உப்பு வெங்காயம் எல்லாம் போடுறது இல்லை தானே. அப்ப கடவுளுக்கு டயபெட்டிஸ் எல்லாம் வந்துருக்கும். அப்ப இந்த முறை கொலஸ்ட்ராலையும் பிரஷரையும் இதையும் டேப்லெட்டையும் சேர்த்து வச்சு விடுவோம். சரி, இப்ப அனாக்கா உங்களிடம் சொன்னவர் என்ன விளக்கம் சொன்னாருன்னு சொல்லுங்க. அவர் சொன்னதை நான் உங்களிடம் சொல்லுங்க. என்னன்னு கேட்டா, இப்ப சரஸ்வதிக்கு இந்த சாப்பாடு பிடிக்கும், ஆனபடியா எல்லாம் செய்து வச்சாதான் அவ திருப்தியா ஏற்றுக்கொள்ளுவா. அவ வந்து எங்களோட வீட்டுக்குள்ள வருவான்றதைத்தான் அவ விளக்கப்படுத்தினாள். அப்ப நான் ஏன் அது சரியில்லைன்னு அவங்க சொல்லல. நான் ஏன் இந்த விளையாடுறது அப்படி இல்ல, கடவுள் ஒன்றை வச்சாலும் அவ சரஸ்வதிக்கு சரி, லட்சுமிக்கு துர்காதேவி அம்மையார்கள் நாம என்ன பிடிக்குமா? இல்ல இந்த இனிப்பு பிடிக்கும் ஒட்டு மொத்தத்துல விழாம் வச்சாதான் அவங்க வீட்டுக்குள்ள வருவாங்கன்ட்டு அப்படியோ அந்த நிறைய. இப்ப அதுக்கு ஒரு விளக்கம் சொன்ன எனக்கு என்னன்னா, ஐயர்மாருக்கும் மனம் நோக்காம நாங்கள் நிறைய கொடுக்கணும், அப்பதான் நல்ல ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே மாதிரிதான் இதுக்கும் நாங்க நிறைய வைக்கணும், அப்பதான் அந்த ஆசீர்வாதம். அதைத்தான் நான் சேர்ந்தேன். எந்த கடவுளும் அப்படி நினைக்கிறீங்களே. அப்படி இல்லை, அப்படி இல்லை. இப்போ ஒவ்வொரு நாளும் சிலர் வந்து 9 நாளும் சிலர் ஒவ்வொன்று வைக்கணும். இப்போ நான் 9 நாளும் ஒரு நாள் தவிர்த்து வெளியில் போனபடியா ஏதாவது உண்டு, ஒரு பாயசமோ ஒரு பழமோ ஏதாவது ஒன்றை வச்சு தான் சாமி கும்பிட்றது நவராத்திரி காலங்களில். இப்போ இன்றைக்கு அப்படி ஒரு அவல், ஒரு வடை, ஒரு கடலை அப்படி வைப்போம். அப்படி சிலர் வந்து செய்யாதவர்கள் அண்டைக்கு எல்லாத்தையும் செய்வார்கள். அதுவும் வேலைன்னு சொன்னால் கஷ்டம் உண்மையில்லை, அதெல்லாம் பிள்ளை சொல்கிறது. இப்போ ஊரில் தான் இது. இப்போ ஊரில் வந்து அண்டைக்கு லீவை கொடுப்பாரு எல்லாருக்கும், எனக்கு தெரியல. அப்போ செய்து அது சந்தோஷமாக கொண்டாடுவார்கள். வேலை போகாதவர்கள் என்ன சொன்னா, இன்றைக்கு வீட்டு பூசையாட்டு எல்லாவற்றையும்
வீட்டை செய்து வச்சு படைக்கிறது. வர கடவுள் கேட்கல எனக்கு இதை வை அதை வையான்ட்டு, அது எங்களுக்கு போடுறதுக்கு தான் நாங்கள் செய்கிறோம். கடவுளுக்கு நீங்கள் ஒரு தண்ணி ஒரு ஜல ஒரு நீராகாரத்தை வச்சாலே காணும், ஒரு தண்ணிய கூட வச்சாலும் அது திருப்தி, ஒரு பாலை வச்சாலே காணும், ஒரு வாழைப்பழத்தை சும்மா வச்சு ஓட்டிக்கிட்டா கடவுள் ஒன்றுமே சொல்லி எல்லாம் அவரை பேரை சொல்லி நாங்கள் தான் காசையும் போடுறோம், சாப்பிடுறோம், காசை உண்டியலுக்குள்ளே போடுறோம், சாப்பிட்டா. எங்களையும் அப்படித்தான். இப்போ கிறிஸ்மஸுக்கு ஆக கேக் மட்டும்தான் அதன் இது முக்கியமாக எல்லா இடத்துலையும் கேக் தான் செய்வார்கள். மற்ற பலகாரங்களும் செய்கிறவர்கள் மற்ற ஆக்களுக்கு கொடுத்து உதவி கொடுத்து வீட்டுக்கு வரவர்களுக்கு கொடுக்குறது, மற்ற பக்கத்து உள்ள ஆக்களுக்கு இந்து மக்கள் நாங்களே அப்படி நிறைய செய்து அப்படி கொடுக்குறோம் நாங்களே என்ன. ஆனால் நான் இந்த சரஸ்வதியில் ஏன் இந்த இந்த உணவுகள் ஏன் செய்கிறேன்னு சொன்னால், அந்த இனிப்பு பண்ணங்களை விருப்பமாம் அவிகளுக்கு அந்த இனிமையான வாழ்க்கை வரணுமென்று சொல்லி அதை நினைச்சு தான் நான் செய்கிறதாம். புக்கை செய்கிறது, மற்றது மோதகம் செய்கிறது, அவல் செய்கிறதெல்லாம் சர்க்கரை எல்லாம் போட்டலே செய்கிறது, பழங்கள் வைக்கிறதெல்லாம் அந்த இனிப்பு அவைகளுக்கு விருப்பமாம். அந்த இனிமையான எங்களுக்கு வாழ்க்கை இனிமையாக வாழ்க்கை வரணுமென்றதுக்காண்டி அவைகள் அதை விரும்புகிறேன்னு சொல்லி நான் ஒன்று வாசித்தேன். நான் இருக்கலாமா? ஆனால் துர்க்கை இப்போ அவியா சொல்லுவார், துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் காரம் ஏன்னா அவர் கொஞ்சம் வந்து விகாரமானவர்கள், அவருக்கான கார உணவுகள் அந்த அதாவது திணியாண்டை சொல்லியிருந்த சாதங்களே 8 10 இங்கன்னு சொல்லி அப்படித்தான் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்று செய்கிறது. கடைசி ஒட்டு மொத்தமாக உண்டியலுக்குள்ள அங்கே கோயிலுக்கு இப்போ நான் காசு போகும், எங்களோட சமையல் எங்களோட பேக்கில் போகும், அவ்வளோ தனங்களை தான் நாங்கள் செய்கிறது. கடவுளுக்கு சும்மா காட்டுற அவ்வளோதான் எங்களோட திருப்தி. எங்களோட திருப்தி. நான் வேலையால் வந்து இந்த ரக்ஸ் பிஸ்கட் இருக்குது, ரக்ஸ் பிஸ்கட் சாப்பிடுவோம். அந்த பிஸ்கட் வந்து தேத்தனியோட சாப்பிடல. பின்ன நான் எங்கள் வீட்டில் பக்கத்தில் சாப்பிட்டோன்றதும் தெரியல. நான் சொன்னேன் ஆஸ்பத்திரியில் காலை மேலே இந்த 2 பிஸ்கட் டேயும் அதுக்கு மேலே பட்டரை பூசி போட்டு ஒரு சீசை வைப்பினா அல்லது ஜாம் அல்லது அந்த பிண்ட காசுன்றாது அந்த கச்சான் பூசி சாப்பிட்ற எதுவும் வேணுமோன்னு கேட்டுட்டு தான் ஆஸ்பத்திரியில் தான் எங்களோட அப்போ நான் சொல்லி இருந்தால புட்டுளிய வச்சு கூட தெரிஞ்சுக்கிறோம். ஒரு நாளைக்கு கேட்பீங்க அதையும் நாங்களும் அதை சொன்ன இதெல்லாம் யோசிச்சு பார்த்தேன். விடியவில்லை ஹாஸ்பிட்டலுக்கு சும்மா வேறையாக்கள் பண்ண. இப்ப இங்கத்த ரூல்ஸ் படி வாங்கி எங்களுக்கு இப்ப ஒரு சோடி பானோ அல்லது ஏதோ ஒரு வேக்ஸோ 2 வேக்ஸோ கேட்டுட்டு அதை தர்றார்கள். ஆனா இலங்கையை பொறுத்தளவுல பாருங்க இடியப்பம் அவர் சொன்ன மாதிரி இடியப்பம் புட்டுத்தானே கொண்டு போறார்கள். அங்கே கொடுக்குற சாப்பாடு காணாதானே. அங்கே அதுகளுக்கு ஒரு சாப்பாடு மத்தியான சாப்பாடு விட்டு பின்னர் அப்படி கொடுப்பினா வீட்டிலேருந்து கொண்டு கொடுக்குற விருப்பமானவங்களும் கொண்டு கொடுக்கலாம் தானே. அப்படி செய்கிறவை சாப்பாடு கொடுக்குறது மத்தியானம் சாப்பாடு கொடுக்குறது விருப்பமானவர்கள் வாங்குறே இல்லை. எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது, ஆனால் எல்லாரும் விரும்புறே இல்லை. அங்கே சாப்பாடை வாங்குறே இல்லை. அந்த காசு உள்ள ஆக்கள் வாங்க மாட்டேன்னா கஷ்டப்பட்ட ஆக்கள்லாம் அந்த சாப்பிடுவினோம். அங்கே டயட் போடுறவையில் எங்களோட வார்டிலாம் டயட் போடுவினா யார் யாருக்கு சாப்பாடு வேணுமென்னு கணக்கெடுத்து கொண்டு போவினோம். என்ன வாங்க வேணாத ஆக்கள் வாங்க போட மாட்டேங்க. அங்கே இருந்துட்டு எங்களோட மெட்டர்னிட்டி செக்ஷனுக்கு 25 பேருக்கு சாப்பிடனா 25 சாப்பாடு வேறு 50 பேர் இருப்பினோம். விருப்பம் இல்லாத ஆக்கள் எழுத மாட்டேனா. ஒவ்வொரு வார்டுக்கும் போய் டயட் இருக்கிறா, டயட் கிளாக் இருக்கிறா. சரி, இப்போ மாற்றங்களை பட்டிருக்கோம். சரி, நன்றி.